அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. ரொம்ப முக்கியமான டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கால இருந்து இல்லீகலா இருக்கக்கூடியவங்களை வெளியில அனுப்புறாங்க. நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஃப்ளைட்ல இப்போ வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க வெளியில. ஏன் அவங்கள அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க இல்லீகலா இருந்திருக்கிறாங்க, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். அந்த மாதிரி எந்த நாட்டிலையுமே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம நாட்டுல பங்களாதேஷ்காரங்களோ, நம்ம நாட்டுல பாகிஸ்தான்காரங்களோ இருந்தா, அந்த நிலைமைங்கிறது வேற. அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம அதுக்குன்னு நம்ம அவங்கள குறை சொல்லல. இருந்தா சொல்றேன். இப்ப அந்த அந்த மாதிரியான மா 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 ம அந்த மாதிரியே இருக்கக்கூடியவங்க, இப்ப பாகிஸ்தான்காரங்களா இருக்கலாம், பங்களாதேஷா இருக்கலாம், ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இல்ல சைனாக்காரனே வச்சுக்கலாமே. அவங்க நம்மளோட பவுண்டரிஸ்ல பிரச்சனை பண்றாங்க. அப்ப நம்ம நம்ம நாட்டுல அவங்க வந்து குடியேறிட்டாங்கன்னா, நாளைக்கு இது என்னோட எல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இது என்னோட இடம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லையா? அவனும் நம்மள மாரி தான் பட்டா வாங்கியிருப்பான், ஆதார் கார்டு வாங்கியிருப்பான், ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பான், ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிடுவான். அப்ப நாளைக்கு என் இடம்னு சொல்றதுல அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால லீகலா போய் குடியேறணும். அதுதான் குடியுரிமை அப்படின்னு பேரு. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்புல குடியுரிமை அப்படின்றத பத்தி சொல்றது தான் 2வது பகுதி. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது முதல் பகுதி. இது 2வது பகுதி, பார்ட் 2. இது இந்தியன் பார்ட் 2 அப்படிலாம் கிடையாது. இது நம்மளுடைய பகுதி 2. மொத்தம் நமக்கு நிறைய பகுதிகள் இருக்குன்னு 25 பகுதிகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த பகுதி 2. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. நம்ம குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இப்ப இந்த சிட்டிசனுக்கு என்னென்னலாம் உரிமை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். அவங்களுக்கு எந்த வித பாகுபாடும் பார்க்கக்கூடாது. இந்திய சிட்டிசனா இருந்துட்டா அவங்களுக்கு எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. அது எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கலாம், இல்லைன்னா எஜுகேஷனா இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சலுகைகளா இருக்கலாம், ஓட்டு போடுறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பார்க்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல். இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு வழங்கணும், இந்தியன் சிட்டிசனா இருந்துட்டா. அடுத்தது ஆர்டிகல் 19, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இல்லையா? ஓகே. ஆர்டிகல் 19 வந்து ஸ்பீச்சு, ரைட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து எந்த வித பாகுபாடும் இல்லாம இருக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி 29, 30 கலாச்சாரமும் சரி, மத சம்பந்தப்பட்டதும் சரி, கல்வியிலையும் சரி ஒரு ஈக்குவலா இருக்கிறது. அதான் 30, 29, 30 மதம் அது வந்து 25 to 28. அது முக்கியம் இல்ல. இந்த 30, 29 முக்கியமானது. அதே மாதிரி ஓட்டு போடவும் சரி, தேர்தலில் நிற்கவும் சரி, எந்தவித பாகுபாடும் அவங்களுக்கு பார்க்க கூடாது. அதே மாதிரி பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்டிங். ஒரு ஒரு ஜட்ஜா இருக்கிறாரு, இல்ல ஒரு பிரசிடென்ட்டா இருக்காருன்னா கூட அவர் இந்திய குடிமகனா இருந்துட்டா போதும். இப்ப நம்ம எக்ஸாம்லாம் அப்ளை பண்றோம். அதுல அவங்க என்ன சொல்றாங்க? இந்திய குடிமகனா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் சிட்டிசன்ஷிப். இந்தியாவினுடைய குடிமகனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஓகேங்களா? சிட்டிசனுக்கு இவ்வளோ சலுகைகள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில டியூட்டிஸ் உண்டு. அது என்னென்ன? நேஷனல் ஆந்தம் மதிக்கணும், இந்திய நாட்டை மதிக்கணும், இறையாண்மைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒற்றுமைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இந்திய நாட்டை வேற ஒரு நாட்டுக்கு உளவு பார்க்கக்கூடாது, இந்திய நாட்டினுடைய பெருமையை எப்பயுமே காப்பாற்றணும், தேசிய கொடிக்கு என்னைக்குமே மரியாதை செலுத்தணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யணும். நமக்கு என்னதான் சலுகைகள் இருந்தாலும் நமக்குன்னு சில டியூட்டிஸை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி மிக முக்கியமானது வருமான வரி கட்டணும். வருமான வரி கட்ட முடிந்தவர்கள் கண்டிப்பாக வருமான வரி கட்டணும். வரி ஏய்ப்பு எதுவும் பண்ணக்கூடாது. சரி. நேச்சுரலைஸ் சிட்டிசன்ஸ் வந்து அது மொத்தம் 5 வகை இருக்கு. நம்ம அந்த 5 வகை பின்னாடி பார்க்குறோம்.
நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ஆகலாம். அவங்க எப்படி ஆகலாம் அப்படின்னா 12 வருஷம் இங்க இருக்கணும். அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு 12 வருஷம் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடியரசுத் தலைவராகவே ஆகலாம் அப்படிங்கிற விதிமுறை இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்ப ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ யாரெல்லாம் வாங்கலாம்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கே தெரியும். பெர்மனன்ட்டா இந்தியாவிலேயே இருக்கிறவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அவங்க வாங்கிக்கலாம். ஒரு ஆதார் கார்டு வாங்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம வந்து இந்திய குடிமகனா மாறிடுறோம். ஓகேங்களா? இங்க பதிவு பண்றோம், எல்லாமே செய்றோம் இல்லையா? அதனால. அதே மாரி இந்தியால பிறந்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களோட பேரண்ட் யாராவது ஒருத்தர் இந்தியால பொறந்திருக்கணும். இதுதான் வந்து நம்ம சொல்றது. அப்படியும் இல்லையா? அவங்க பேரண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் அப்படி பொறக்கலனா கூட பரவால்ல. இந்தியால வாழ்ந்திருக்கணும். ஆனா இதெல்லாமே 1950க்கு முன்னாடி. இப்ப அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர்கள். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர்கள். 1948 ஜூலை வரைக்கும் நம்ம மைக்ரேஷன அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இங்க இருந்து அங்க போகலாம், அங்க இருந்து இங்க வந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 1948 ஜூலைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இங்கே 6 மாசம் இருக்கணும். அப்பதான் இங்க வந்து சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வரவங்களுக்கு இந்த ரூல். 6 மாசம் இங்க இருக்கணும். சும்மா வந்து வந்து போறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கும் சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? அதனால நம்ம இந்த மாரி பண்ணோம். அடுத்தது இந்தியா டூ பாகிஸ்தான். இங்க இருந்து யாராவது பாகிஸ்தான் போயிருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? அத சொல்றது தான் ஆர்டிகல் 7. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 மார்ச் 1க்கு முன்னாடி இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இங்க இருந்துக்கலாம். ஆனா, அவங்களும் இங்க 6 மாசம் இருக்கணும் முதல்ல. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா நான் நம்ப 47 ஆகஸ்ட்ல தான் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இருந்துக்கலாம். பட் அவங்களும் 6 மாசம் இங்க இருந்தா தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஆர்டிகல் 8 ஃபாரின் சிட்டிசன்ஸ். ஃபாரின்ல இருக்கிறவங்க, அவங்க வந்து எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும் அப்படின்னா, அவங்களோட பேரன்ட்டோ, அவங்களோட கிராண்ட் பேரன்ட்டோ இங்க இருந்திருந்தாங்க, வாழ்ந்திருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபாரினருக்கு. ஆர்டிகல் 8ங்கிறது ஃபாரினருக்கானது. ஆர்டிகல் 9 ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா, ஒரு இந்திய குடிமகன் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கிட்டாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்திய குடியுரிமை அவருக்கு ரத்து ஆயிடும். ஓகேங்களா? அத சொல்றது தான் ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது? இந்திய குடிமக்கள் எல்லோருக்குமான சலுகைகள் பத்தி சொல்லுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இந்தந்த ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம். இந்தந்த சலுகைகள் உண்டுன்னு பார்த்தோம். அது எல்லாமே பார்லிமென்ட் குடுக்கறது நமக்கு. அடுத்தது அடுத்தது அ ஆர்டிகல் 11. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாடாளுமன்றம் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம். சிட்டிசன்ஸுக்கு இப்ப இது தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டா, நாடாளுமன்றத்துல மெஜாரிட்டிய அந்த மசோதாவ தாக்கல் பண்ணி அவங்க அத மாத்திக்கலாம். அந்த மாரி பார்லிமென்ட்க்கு எல்லா உரிமையும் உண்டு. அது ஆர்டிகல் 11 படி. ஓகேங்களா? இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிறது 1955ல கொண்டு வராங்க முதல்ல. 1955ல சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடி குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் அதுல 8 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 1957, 1960, 1985,
1986, 1992, 2003, 2005, 2015 இந்த மாதிரி ஒரு 8 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப எப்படிலாம் நம்ம சிட்டிசன்ஷிப்பை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 முறை இருக்கு. எப்படி நம்ம இந்திய நாட்டுல வந்து குடிமக்களா இருந்து அவங்க எப்படிலாம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 இது இருக்கு. ஸோ பை பர்த் வகை வந்து பிறப்பால் குடியுரிமை வாங்குறது, பை பர்த். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பை டிசென்ட் அப்படின்னா ஃபாரினர்ஸ், அவங்க எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது பை ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவின் மூலமாக எப்படி நம்ம வாங்க முடியும். அடுத்தது பை நேச்சுரலைசேஷன், இயற்கையான சிட்டிசன்ஷிப்பா இதை எப்படி மாத்திக்க முடியும், அவங்களால எப்படி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது இல்லையா. அடுத்தது பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ நம்ம ஒன்றத்தை ஆக்குபை பண்ணும் போது, ஆக்கிரமிப்பு செய்து, இல்லைன்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள போது அதன் மூலியமாக வரக்கூடிய குடியுரிமை. ஸோ இந்த 5 வகையில தான் நம்ம இந்த குடியுரிமையை வாங்கிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் பை பர்த் வேணா என்னன்னு பார்ப்போம். ஸோ பை பர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 1 ஜூலை 1987 அதுல பிறந்திருந்தாங்க, இந்த நடுவுல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்திய குடிமகன் தான் அப்படிங்கிறது முடிவாயிடும். ஓகேங்களா? ஆஃப்டர் 1987 என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு பேரண்ட் கண்டிப்பா இந்தியால பிறந்திருக்கணும், அவங்கள வச்சு இவங்களுக்கும் நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதாவது இந்தியால பிறந்திருக்கணுங்கிறத விட இந்தியாவினுடைய சிட்டிசனா இருந்திருக்கணும் அப்படிங்கறத முக்கியமான ரூல். ஓகேங்களா? அதையே 2004 என்னன்னு மாத்திட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கணும். பேரண்ட் 2 பேருமே இந்திய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைனாலும் யாராவது ஒருத்தர் கூட இருந்திருக்கலாம், ஆனா யாரும் இல்லீகல் மைக்ரண்டா இருக்கக்கூடாதுங்கிறது முக்கிய சட்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இல்லீகல் சட்டவிரோத குடியேறிகளாக இருக்கக்கூடாது. அடுத்தது பை டிசென்ட் அப்படின்னா ஃபாரின் சைல்டு. இப்போ வந்து அமெரிக்கால ஒரு செகண்ட் டைப்பு, இப்போ அமெரிக்கால ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது? இவங்களும் 1950 இருந்து ஜனவரி 26 இருந்து 1992 டிசம்பர் 10 1992 வரைக்கும் அவங்க இதுல அவங்க அப்பா இந்தியன் சிட்டிசனா இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ள அவர் இருந்திருந்தாருன்னா. அப்புறம் ஆஃப்டர் டிசம்பர் 2004 என்ன ஆச்சுன்னா, பேரண்ட் வந்து இந்தியன் அம்பாசிடர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இந்திய தூதரகத்துல அவங்க பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க குழந்தைக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது பதிவு பண்ணியிருக்கணும்னா என்ன, நாங்கள் இந்தியாவில் இருந்திருந்தோம், எங்களுடைய டேட்டா வந்து இந்தியாவில் தான் முதல்ல இருந்தது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லணும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவங்க குழந்தைக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா, இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு டூவல் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், குழந்தை அவர் 18 வயசு மேஜர் ஆகும்போது அவருக்கு என்ன சிட்டிசன்ஷிப் வேணுமோ அதை அவர் எடுத்துக்கணும். வேணாங்கிறத அவர் கேன்சல் பண்ணிக்கணும். ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, 18 வயசுக்கு மேல ஆச்சுன்னா ஒண்ணு அவங்க கொடுக்கணும், வேணான்னு என்ன நமக்கு ரிட்டர்ன்ல கொடுக்கணும். அப்படி இல்லையா ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அது வந்து இந்தியாவில தான் அவர் இருக்க போறாரு அப்படின்னாலுமே கூட வேணும்னா அவர் எழுதி கொடுக்கணும், 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும், நான் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை நான் எழுதி கொடுத்துறேன்னு சொல்லணும். இன்கேஸ் எழுதி கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஓகே, அடுத்தது 3வது பை ரெஜிஸ்ட்ரேஷன்.
பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னா இந்தியன் ஆரிஜினா இருக்கணும். அது வம்சாவளின்னு சொல்றாங்க இல்லையா? இந்திய வம்சாவளியா இருந்தா அவங்க வந்து 7 வருஷம் இங்கே வாழ்ந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த இந்திய குடியுரிமை கொடுக்கலாம். இப்போ ஒரு ஃபாரினர் இந்தியன் சிட்டிசன்ல யாரோ ஒருத்தர் மேரேஜ் பண்றாரு அப்படின்னா அவருமே இங்க 7 வருஷம் இருந்தாருன்னா அவருக்கு குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதே மாதிரிதான் அவங்களோட குழந்தைக்கும் 18 வயசு வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 18 வயசுக்கு மேல அந்த குழந்தை என்ன சிட்டிசன்ஷிப் விரும்புறாங்களோ அந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்க எடுக்கணும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது நேச்சுரலைசேஷன். இது அடுத்த டைப்பு. இந்த நேச்சுரலைசேஷன் அப்படின்னா அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும். அதாவது அவங்க நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை எனக்கு வேணாம்ப்பா, இந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் எனக்கு வேணாம், நான் வந்து இந்திய நாட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னு அவங்க கேன்சல் பண்ண முதல் கிரைட்டீரியா. அதே மாதிரி அவங்க நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப்பை அவங்க கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க 1 வருஷம் இந்தியாலே வாழ்ந்துருக்கணும். இந்தியாலே வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் வேணும், எனக்கு இந்த நாட்டினுடைய இது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியும் கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல கூட இருக்கலாம். அதாவது 1 வருஷம் சும்மாவும் தங்கி இருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்லயும் இருக்கலாம் அந்த 1 வருஷம் கணக்குல. அப்படி இல்லைன்னா 11 வருடம் ஒரு தொடர் அந்த இந்தியாவுக்கு வரக்கூடிய விசிட்டரா இருக்கணும். அவர் வந்து பார்க்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். 11 வருஷம் தொடர்ந்து வரணும். நடுவில் 1 வருஷம் வரலனாலும் அந்த கணக்கு வராது. திரும்ப 11 வருஷம் வர மாதிரி தான். அதே இதெல்லாமே கேட்டகிரி. லாஸ்ட் கேட்டகிரி என்னன்னா நல்ல நடத்தை இருக்கணும். அதே மாதிரி எழுத படிக்க ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழி, நம்ம 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழி, அங்கீகரிக்கப்பட்ட மொழியில எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கடைசி கேட்டகிரியில இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது நல்லது செஞ்சா கூட ஓகே தான். இந்திய மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறாங்க அப்படின்னாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். அடுத்தது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. அதாவது ஒரு எல்லையை நம்ம வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை எல்லையை நமக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி 1962 நம்ம போன இதிலே பார்த்துருப்போம். 1962 நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க பாண்டிச்சேரியை. ஸோ அதனால இந்தியாவினுடைய ஒரு பிராந்தியமா அது மாறிடுச்சு, யூனியன் டெரிட்டரியா மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க விருப்பப்பட்டு இந்தியாவில் குடியுரிமை வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க எல்லை பாண்டிச்சேரின்றது நம்ம இப்போ இந்திய எல்லையா வந்து மாறினதுனால. அதுலேயும் அவங்க சிலர்லாம் ஃப்ரெஞ்சு தான் வேணும்னா ஃப்ரெஞ்சு வச்சுக்க போறாங்க. அது நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. நீங்க இந்தியாவுக்கு தான் வந்தாகணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க விருப்பம். ஓகேங்களா? சரி, இந்த 5 வகையில தான் இந்திய குடியுரிமை வாங்கிக்க முடியும். எப்படிலாம் இந்திய குடியுரிமை இழக்க முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல தான் எனக்கு இருக்கு. நான் அதனால இங்கிலீஷ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தமிழ்ல சொல்றேன். ஓகேங்களா? பை ரினன்சியேஷன் ஒரு டைப்பு, பை டெர்மினேஷன், பை டிப்ரிவேஷன். இந்த 3 டைப்ல வந்து இந்திய குடியுரிமையை நம்ம இழக்க முடியும். ஓகேங்களா? பை ரினன்சியேஷன் அப்படின்னா அதாவது வாலியண்டியரா நம்ம வந்து கேன்சல் பண்ணணும். 18 இயர்ஸ் ஆன அப்புறம் டுவெல் சிட்டிசன்ஷிப்பா இருக்குன்னா ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வாங்கணும். வாலியண்டியரா கேன்சல் பண்ணணும். பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்தது பை டெர்மினேஷன். இப்ப நம்ம கிட்ட சொல்லாமையே இன்னொரு சிட்டிசன்ஷிப் வாங்கிடுறாருன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்னா அப்ப பை டெர்மினேஷன் நம்ம அதை வந்து டெர்மினேட் பண்ணிடுறோம். இது தடை செஞ்சிடறோம்னு வச்சுக்கங்களேன். பை டெர்மினேஷன். அடுத்தது பை டெப்ரிவேஷன் அப்படின்னா இந்த இந்திய குடியுரிமையை ஏதோ ஒரு தவறான வழியில வாங்கியிருக்கிறது. அப்படி ஏதாவது வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய எதிரி நாடுகளுக்கு இது ஒரு அவங்களுக்கு இங்கிருந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால நம்ம இந்த இதை கேன்சல் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், நம்மள்ட்ட டுவெல் சிட்டிசன்ஷிப் கிடையாது.
சரி, இப்ப நம்ம சிஐஏன்னு ஒரு சட்டம் வந்தது இல்லையா 2019 சிஐஏ அப்படின்னு ஒண்ணு வந்தது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019 சிஏஏ. ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் அது என்னன்றதை பார்ப்போம். 2019 ஸோ இப்போ இதுல என்ன முக்கியமா 2019 ஆக்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க மூணுமே வந்து முஸ்லீம் கண்ட்ரிஸ். இவங்க மேக்சிமம் பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்கேயும் யாராவது மைனாரிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா? முஸ்லீம் இல்லாத ஹிந்துஸ் யாராவது இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க மைனாரிட்டி தான் அங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது, அவங்க விருப்பப்பட்டா இங்க வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது தான் இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்து, சீக், பார்சி, கிறிஸ்டியன், புத்திஸ்ட், ஜெயின் இந்த மாதிரியான மதங்களை சேர்ந்தவர்கள் அந்த நாட்டுல இருந்தா இங்க வந்து வாங்கிக்கலாம், சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்க 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடியே இங்க வந்திருக்கணும், இந்திய நாட்டுக்கு வந்திருக்கணும். சிலர் துன்புறுத்தப்பட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க அதான் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி இங்க வந்திருக்கணும். வந்திருந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், அன்னைக்கு டேட்ல இருந்து நீங்க சட்டப்பூர்வமான இந்திய குடிமகனா மாறுறீங்க. அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு பொறுப்பு இல்லை. அன்னையில இருந்து நீங்க இந்திய குடிமகனா மாறிடுறீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய அந்த இல்லீகல் ஸ்டாண்டுங்கிறது கேன்சல் ஆகுது. ஸோ இந்த நேச்சுரலைசேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 11 வருடங்கள் வாழணும் அப்படின்னு இருந்தது. இப்போ இதை வந்து இந்த நேரத்தில் இப்போ இந்த சிஏ அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இது யாருக்கு பொருந்தாது, இந்த நேச்சுரலைசேஷன் யாருக்கு பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா இவங்களுக்கு இது பொருந்தாது. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு செல்லாது. மிசோரம். ஓகேங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள். நமக்கே தெரியும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம அங்க போய் சாதாரணமாலாம் போய் பாத்திர முடியாது எதையுமே. அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு. ஸோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அவ்வளவு பேரையும் இங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? யாராவது ஒருத்தர் அதுலயும் பிரச்சனை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க தான். அதனால கொஞ்சம் இதை வந்து பரிசீலனை பண்ணணும், எல்லாருக்குமே இதை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அது என்ன முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்காம மற்றவங்களுக்கு எல்லாம் வந்தா மட்டும் கொடுக்கறது அது சரியா இருக்காது. இப்போ பங்களாதேஷா இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அங்க இருக்கிற முஸ்லீமும் ஆசைப்படுவான்ல, நான் இந்தியால போய் வாழ போறேன், எனக்கு இந்த சிட்டிசன்ஷிப் வேணாம்னு சொல்லுவான்ல. அப்ப அதையும் நீங்க கொண்டு வாங்க அப்படின்றப்பதான் நம்ம கவர்மெண்ட் அதை எடுத்துக்க மாட்டேங்குது. இல்ல அங்க வந்து அவங்க மைனாரிட்டி தானே, அது உங்களை மட்டும் தான் நான் கூப்பிடுவேன், அது வந்து அவங்களுடைய மெஜாரிட்டி தானே, அதனால நான் கூப்பிட மாட்டேங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்ட சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஏன் அப்படி சொல்றீங்க, இது வந்து ஆர்டிகல் 14க்கு எதிரானதாச்சே, எல்லாரும் சமம் தானே, சட்டத்திற்கு முன்பு எல்லோரும் சமம் தான், அது மத ரீதியாகவோ எதுவும் பண்ணக்கூடாது, ஆர்டிகல் 15 படியும் அது தப்பு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சிஏஏ சட்டம் வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் பத்தியும், அதே மாதிரி மியான்மர்
ஹிந்து ரோஹிங்கியன்ஸ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தியும் இதுல பேசல அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஹிந்து வரலான்னு சொல்லிட்டாங்க, அதுல இந்த மியான்மரை சேர்ந்தவங்க வர முடியாது. ஏன்னா இந்த 3 கண்ட்ரியை தான் நீங்க சொல்றீங்க. ஸ்ரீலங்கா பத்தியும் பேசல, மியான்மர் பத்தியும் பேசல. அப்ப இருந்தாங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் தானே இருப்பாங்க நம்ம ஆட்கள். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய தமிழ் ரெஃப்யூஜிஸ் அவங்களையும் தானே நம்ம வந்து நாங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு தானே சொல்லணும். இந்த மாதிரி சில எரர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது முஸ்லிம்ஸ் தவிர மற்றவங்க வந்தாங்கன்னா ஓகே, முஸ்லிம்ஸ் வந்தாங்கன்னா அவங்க துன்பப்படுபவர்களா இருக்க மாட்டாங்க, மைனாரிட்டிஸ் மட்டும்தான் வந்து துன்புறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து பிளவுபடுத்துவதற்கு ஒரு உதாரணமா இருந்துட்டாங்க. இப்ப இதுல இருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, இந்தியால இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு, இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா பிரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாமே காரணம் அந்த பிளவுவாதம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இருக்கு. அதே மாதிரி இந்த முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1950ல நேருக்கும் லயக்கத் அலிகான், நேருக்கும் லயக்கத் அலிகானுக்கும் 1950ல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அது என்னன்னா, அதாவது மைனாரிட்டிஸ் எல்லாம் வந்து அங்க துன்புறுத்தப்படுறாங்க, சரியா நடத்தப்படல அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள் துன்புறுத்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சட்டம் இயற்றிக்கலாம், அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா உங்களை நம்பி தானே பாகிஸ்தானுக்கு வந்தாங்க, உங்களை நம்பி தானே ஆப்கானிஸ்தான் வந்தாங்க, அவங்கள துன்புறுத்துனீங்கன்னா அப்ப எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும்ல அப்படின்னு சொன்னதுதான். அப்ப சொன்னதுக்காக தான் இப்ப இந்த ஆப்ஷன் கொண்டு வராங்கன்றத கவர்மெண்ட் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசியா உச்ச நீதிமன்றம் தான் இப்ப இனிமே தீர்ப்பு கொண்டு வரணும். ஓகே, இது இப்படிலாம் செய்யலாம் அப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஈக்குவாலிட்டிக்கு எதிரா இருக்கு இல்லையா, கொடுத்தா எல்லாருக்கும் கரெக்டா கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம், அவங்க அப்ளை பண்றதை அப்ளை பண்ணிட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த நார்த் ஈஸ்ட் வந்து நம்ம வந்து பராமரிக்கணும், அந்த மாநிலங்களை பராமரிக்கணும். அதுல யாரும் போய் சட்டவிரோதமா குடியேறிடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்னையோட கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அடுத்த பார்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.